Hello viewers, Smart Training Resources welcomes you to the show. Okay, நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் noun, adjective, verb, adverbs பார்த்துருக்கோம். ஓகே, adverbsக்கும் adjectiveக்கும் உண்டான ரிலேஷன் கடைசியாக பார்த்தோம். ஓகே, ஸோ நீங்கள் இதை எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் இனிமேல் நம்ம எடுக்க போகிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, அதே மாதிரி இதுக்கு முந்தின செஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸோ இல்லை இனிமேல் வரக்கூடிய டவுட்ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்ருக்கும். ஓகே, ஸோ இப்போது லீவ்லாம் வந்துச்சுன்னா, சப்போஸ் தீபாவளி லீவ், பொங்கல் லீவ், பூஜா லீவ் அப்படின்னா நம்ம எல்லோரும் ஒரு இடத்துக்கு போவோம். ஸோ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க. சரி, போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக நான் கால் பண்ணி கேட்டேன், வேர் ஐ யூ அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஐ ஜஸ்ட் காட் டவுன் அட் சேலம் ஜங்ஷன், ஹேவ் டு ப்ரொசீட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜங்ஷன், சேலம் ஜங்ஷன், காட்பாடி ஜங்ஷன், ஈரோடு ஜங்ஷன், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பேர். ஏன் அதுக்கு ஜங்ஷன்னு பேர் வந்தது? ஜங்ஷன்னா என்ன? மீட்டிங் பாயிண்ட். ஓகே, அந்த ட்ரெயின் வந்து அந்த ஊரை அந்த இடத்துல சந்திக்குது, அதனால தான் அந்த ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட டாபிக் இன்னைக்கு கன்ஜங்ஷன்ஸ். ஸோ இந்த பேர்லேயே ஜங்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. கன் அப்படின்னா கனெக்டிங் அப்படின்னு அர்த்தம், ஜங்ஷன்னாலும் மீட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்ஜங்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் யூர் கனெக்டிங் வேர்ட்ஸ் ஆர் லிங்கிங் வேர்ட்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, கனெக்டிங் வேர்ட்ஸ். கன்ஜங்ஷன்ஸ், ஜங்ஷன் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா கன் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, கனெக்டிங் வேர்ட்ஸ். ஓகே, இதுதான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக். இது என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, எதையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஓகே, இட்ஸ் அ லிங்கிங் வேர்ட், இட்ஸ் அ கனெக்டிங் வேர்ட். பட் கனெக்டிங் வாட்? ஏதோ ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ண போகுது. ஓகே, இட் குட் பி டூ டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்க முடியும்? கன்ஜங்ஷன்ஸில் யூ ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி யோர் coordinating conjunctions. Second one will be your subordinating conjunctions. Third and the last one will be your correlative conjunctions. ஸோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ நம்ம காலேஜில் படிக்கிறோம், இல்லை ஆஃபீஸில் படிக்கணும், கோஆர்டினேட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு ஈவெண்ட்டுக்கும். ஓகே, ஸோ கோஆர்டினேட்டர் அப்படின்னா யார்? 2 பேரை லிங்க் பண்ணி அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய ப்ராசஸஸ் எல்லாம் லிங்க் பண்ணுவாங்க. ஸோ கோஆர்டினேட்டிங் அப்படின்னா ரெண்டுமே முக்கியமான விஷயம், அந்த சமமான விஷயத்தை கனெக்ட் பண்ணுறது. ஓகே, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். நெக்ஸ்ட் வில் பி யோர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா பார்ப்போம், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்ஸ். ஸோ சப்னாலே ஒருத்தவங்களுக்கு கீழே வருது, ஒருத்தவங்களோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ கோஆர்டினேட்டிங்கிறது தனியாக இயங்கக்கூடிய ஒன்று, 2 ஈக்குவலான என்டைட்டிஸை ஜாயின் பண்ணுது. ஓகே, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் ஒரு முக்கியமான விஷயமும் அதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் கனெக்ட் பண்ணுறது. ஓகே, அண்ட் தேர்ட் வில் பி யோர் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். ரிலேட்டிவ், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, சொந்தக்காரங்க. ஸோ கோரிலேட்டிவ், ரிலேட்டிங் டு ஈச் அதர் அண்ட் எக்ஸிஸ்டிங். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். கோஆர்டினேட்டிங் அப்படின்னா சேர்க்கறது, கன்ஜங்ஷன்ஸ்னாலும் மீட் பண்ண வைக்கிறது. ஓகே, கோஆர்டினேட்டிங், சபார்டினேட்டிங் அண்ட் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு டைப்பாக பார்ப்போம் இன் டீட்டெயில். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் coordinating conjunctions. இதில் நிறைய இருக்குது. இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஃபேன் பாய்ஸ் ஈஸியாக இருக்கா ஞாபகம் வச்சுக்க. ஸோ இதில் இருந்து ஃபார் and, nor,
but, or, yet, so. ஓகே, ஒரு ஒரு வார்த்தையும் நீங்கள் இப்படி ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வில் பி டீலிங் வித் திஸ் ஒன் அட் அ டைம். இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. I'll write it legibly for you. So coordinating conjunctionsல most basic and most important will be your fan boys. இது ஈஸியாகவும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். For, and, nor, but, or, yet, and, so. ஸோ வார்த்தையை நீங்கள் இப்படி நோக்கி படிக்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் ஃபார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். I will be late to the party for I am working till 6. Okay, so நம்ம எல்லாரும் ஒர்க்கிங் ஜென்ரலி. சப்போஸ் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு பார்ட்டி இருக்குது, ஈவினிங் போகணும் அப்படின்னா ஒர்க் இருக்கிறதுனால நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி போகிறதுக்கெலாம் நிறைய சமயம் லேட்டாகவும், அதனால நிறைய பிரச்சனைலாம் வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் யூ கேன் யூஸ் இட் ஃபார் ரீசனிங். ஓகே, ஃபார் என்றால் இதனால் இது இல்லைனா காரணம் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். I will be late to the party for I am working till 6 PM. 6 மணி வரைக்கும் நான் வேலை செய்யறதுனால நான் பார்ட்டிக்கு லேட்டாக வருவேன் அப்படின்னு you are reasoning out. So forன்றது it is used for reasoning. Okay, and இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே முக்கியமான விஷயம். லேட்டாக போகிறீங்க பார்ட்டிக்கு, அது ஏன் அப்படின்னு சொல்லணும். ஸோ டூ மியூச்சுவலி இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸ், அதை ஜாயின் பண்ணுறதுக்கு we are using for. ஸோ கன்ஜங்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் foremost coordinating conjunction, as I told you, it is relating to equally important entities. ரெண்டு முக்கியமான விஷயத்தை சேர்த்து கொடுக்கறது, அப்போ தான் வந்து மீனிங் வந்து ஃபுல்லாக கன்வே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சது, ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் நத்திங் பட் யோர் and. andனா அடிஷ்னல் அப்படின்னு நமக்கே தெரியும். ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். I like cooking and eating. எனக்கு சமைக்கிறதும் பிடிக்கும், சாப்பிட்றதும் பிடிக்கும். ஸோ ரெண்டுமே நமக்கு முக்கியம். அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை and. ஓகே, இது ஒரு கன்ஜங்ஷன் and it is mostly in use. நம்ம யாரும் அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை. and is a very important coordinating conjunction. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நார். நோ அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நார் அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் see for an example. I don't like tea nor coffee. இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? எனக்கு டீ பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ நார் யூஸ் பண்ணால் ரெண்டு பிடிக்காத விஷயத்தை யூ ஆர் ஜாயினிங் அண்ட் கிவிங் இட், அதுக்கும் அதே மீனிங் தான். அண்ட் யூஸ் பண்ணுறப்போ ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுலேயும் எல்லா இடத்துலையும் ஈக்குவல் என்டைட்டிஸ், ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் என்டைட்டிஸ், அதை மட்டும் ஜாயின் பண்ணி இதுவும் பிடிக்காது அதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் வில் பி தி ஃபங்க்ஷன் ஆஃப் நார். ஓகே, அடுத்ததும் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், பட். பட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இது ஆனால் அது அப்படி நடந்தது, ஆனால் இப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி. ஓகே, ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ், டூ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வி யூஸ் பட். He worked hard
but he failed. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, அவன் கஷ்டப்பட்டு உழைச்சான், ஆனால் அவன் ஃபெயில் ஆகிட்டான். எக்ஸாமுக்கு நம்ம நைட் எல்லாம் கண் முழிச்சு படிப்போம், ஆனாலும் ஒரு 2 மார்க்கில் போயிடும்ல. ஸோ அதுக்காக நம்ம கஷ்டப்படலைன்னு அர்த்தம் கிடையாது, ஆனால் அதுக்கேற்ற பலன் வரலை. ஸோ பட் யூஸ் பண்ணால் யூ ஆர் கிவிங் 2 கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ். அது எதனாலன்னு சொல்லலாம், இல்லைனா அது நடக்கணும் ஆனால் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, he worked hard but he failed. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆர். ஆர் அப்படின்னா அல்லது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது அல்லனா அது. யூ ஆர் கிவிங் தெம் அ சாய்ஸ். நிறைய விஷயம் இருக்குது, அதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணலாம். திஸ் ஆர் தேட் பேசுகிறப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி. லெட்ஸ் see for an example. He, okay, let's use a name. Ramesh wants soup or salad for dinner. ஓகே, ஸோ நம்ம தினம் யோசிப்போம், நைட் என்ன சமைக்கலாம், எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படி இப்படின்னு. ஸோ ரமேஷ் வாண்ட்ஸ் சூப் ஆர் salad for dinner. He is having a choice. He can have soup or salad, but one of the two. So you are using or. Or is always for choices. இது அல்லனா அது. ஆனால் இது முக்கியம் அது முக்கியம் இல்லைன்னு எல்லாமே கிடையாது. ஓகே, you are joining equal entities. Fine. Yet இது நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இது யூசேஜ், கரெக்டான யூசேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியாது. Yet is not so commonly used coordinating conjunction. Yet எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, I like chocolate. Yet I don't eat chocolate ice cream. ஸோ இது படித்தாலே புரியும், நமக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், ஆனால் சாக்லேட்டாக சாப்பிட்றதும் சாக்லேட் ஐஸ்கிரீமாக சாப்பிட்றதும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி I like chocolate yet I don't eat chocolate ice cream. எனக்கு சாக்லேட் பிடிக்கும், ஆனால் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். ஓகே, அதுக்காக எனக்கு சாக்லேட் பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. இது ஒரு விஷயம் இருக்குது, yet something else is also existing. ஓகே, இது உண்மை அது பொய்ன்னு எதுவுமே கிடையாது. I like chocolate yet I don't eat chocolate ice cream. ஸோ yetன்றது it gives a subtle difference. அதுதான் உங்களோட yetக்கும் பட்டுக்கும் உண்டான வித்தியாசம். ஓகே, அதே மாதிரி தான் நாருக்கும் ஆருக்கும் உண்டான வித்தியாசம். So I'll just give some more examples so that you will understand better. Last one பார்த்துருவோம், fan boys. அதில் கடைசியாக இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஸோன்றது ரொம்ப சிம்பிள். ஓகே, she didn't practice well, so she couldn't perform. ஒரு டான்ஸ் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் மினிட்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஆனால் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில் அந்த எதிர்பார்த்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. ஓகே, அது ஏன் அப்படின்னா போதிய பெர்ஃபார்மன்ஸ்க்கான அந்த ஒரு டைம் லிமிட், அந்த ஒரு இதுக்குண்டான ஒர்க் நம்ம பண்ணலை. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன்றையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வரணும். இனிமேல் இருக்க செஷன்ஸும் கரெக்டாக உட்காந்து ஃபாலோ பண்ணும், அப்போ தான் முழுசாக கற்றுக்க முடியும். ஒரு நாள் உட்காந்து ஒரு நாள் உட்கார்னா இட்ஸ் அ வேஸ்ட், ஏன்னா அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி யூ ஹேவ் டு ரெஃபர் டு யுவர் நோட்ஸ். ஃபைன். ஸோ ஷி டிடன்ட் ப்ராக்டிஸ் வெல், ஸோ ஷீ குடன்ட் பெர்ஃபார்ம். இதுவும் இட்ஸ் ரீசனிங், ஆனால் எதனால் எது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுதான் உங்களோட யூசேஜ் ஆஃப் ஸோ. இப்போ சில முக்கியமான டிஃப்ரென்சஸ் நம்ம பார்ப்போம், ஏன்னா அங்கே தான் நிறைய பேருக்கு சில கன்ஃபியூஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஒன், but and yet. ஓகே, பட்ன்றது ஸ்ட்ராங்லி ஆப்போசிட்ஸ்,
ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கான ஐடியாஸ். ஓகே, she likes me but she does not like my sister. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாருங்க. அவளுக்கு என்ன பிடிக்கும் ஆனால் என் தங்கச்சியை பிடிக்காது. ஓகே, ஸோ வெரி ஸ்ட்ராங்லி ஆப்போசிட் ஐடியாஸ் ஆர் கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ், அங்கே தான் நம்ம பட் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கலாம், ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஐ லைக் chocolate yet I don't eat chocolate ice cream. ஸோ சாக்லேட்டாக சாப்பிட எனக்கு பிடிக்கும், ஆனால் அது ஐஸ்கிரீமாக கொடுத்தா என்னால் சாப்பிட முடியாது. அதுக்காக எனக்கு சாக்லேட் பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? பட்டுக்கும் எட்டுக்கும். பட்டுனா strongly opposite, strongly contrasting ideas. எட்டுனா it's a subtle difference. ஓகே ஓகே, அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். nor and or. நாருக்கு நான் என்ன சொன்னேன்? இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ஆனால் ஆர்னா இது இல்லைனா அது. ஓகே, I don't like nor him nor her. இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரெண்டு வாட்டியும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா எனக்கு அவனையும் பிடிக்காது அவளையும் பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். அதுவே இங்கே வாங்க, I like pen or pencil. சிம்பிளாக வச்சுப்போம். அப்போது நமக்கு ரெண்டுமே பிடிக்கும், அது பென்னாகவும் இருக்கலாம் பென்சிலாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார் அண்ட் ஆர். ஓகே, ஸோ ஃபேன் பாய்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தீஸ் ஆர் நத்திங் பட் யோர் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங்னா ரெண்டு முக்கியமான விஷயங்களை இணைக்கிறது. அண்ட் கன்ஜங்ஷன்னா எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரயில்வே ஸ்டேஷன் வச்சு சேலம் ஜங்ஷன் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜங்ஷன்னா மீட்டிங் பாயிண்ட். ஸோ கன்ஜங்ஷன்ஸ்னா மீட்டிங் வேர்ட்ஸ், லிங்கிங் வேர்ட்ஸ், கனெக்டிங் வேர்ட்ஸ், எதுவாக வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த டைப் போவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கோஆர்டினேட்டிங்க்கு அப்புறமா என்ன சொன்னேன்? சபார்டினேட்டிங் conjunctions. ஸோ இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி கோஆர்டினேட்டிங் சபார்டினேட்டிங். சபார்டினேட்டிங்னா ஒரு முக்கியமான விஷயத்தோட அதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை நம்ம ஆட் பண்ணுவோம், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அது எப்படின்னு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். I like talking to her while I draw. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I like talking to her, எனக்கு அவகிட்ட பேச பிடிக்கும், முழுசாக அர்த்தம் வருதா? ஸோ this will be your main clause. while I draw, எனக்கு எப்போ பேச பிடிக்கும்? நான் வரைகிறப்போ. ஆனால் இது இல்லைனாலும் நமக்கு அந்த அர்த்தம் வந்துடுது. ஸோ I draw அப்படிங்கிறது உங்களுடைய சபார்டினேட்டிங் clause. ஓகே, இந்த இடத்துல whileங்கிறது தான் நமக்கு என்னது? subordinating conjunction.
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா ஒரு முக்கியமான விஷயத்தோட இன்னொரு லெஸ் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம ஆட் பண்ணுறோம். மொத்தமாக நமக்கு மீனிங் கன்வே ஆனாலும் இது வந்து அந்த மெயின் இவெண்ட் அதை வந்து அதிகமாக பாதிக்காது. ஓகே, ஸோ ஐ லைக் டாக்கிங் டு ஹர் வைல் ஐ ட்ரா. இதில் ஐ லைக் டாக்கிங் டு ஹர், எனக்கு அவகிட்ட பேச பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து மெயின் கிளாஸ். ஓகே, வைல் ஐ ட்ரா அது வந்து உங்களுடைய சபார்டினேட்டிங் கிளாஸ். இதில் வைல் வந்து இட்ஸ் யோர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இப்போது இதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது சபார்டினேட்டிங் கிளாஸ் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். whereas, while, in order to, since, as long as, okay, well before. இந்த மாதிரி எந்த ஒரு வேர்டையும் நம்ம வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு இதையும் ஒரு சென்டென்ஸ் வச்சு பார்ப்போம். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். என்னென்ன வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா until, though, until or unless ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். provided that, in case. இதெல்லாம் சில காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஆனால் இதை தவிர்த்து முக்கியமாக ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். பிகாஸ். நிறைய பேர் இது வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் பிகாஸ் இஸ் ஆக்சுவலி அ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு ஏன் அப்படிங்கிறத சொல்கிறோம், ஓகேவா? ஆனால் அது இல்லைனாலும் அந்த மெயின் விஷயம் இட் கெட்ஸ் கன்வேட். ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வரக்கூடிய இடத்துலலாம் we call them as complex sentences. simple sentenceனா ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், அந்த டென்ஸ் அது எல்லாமே இருக்கும், ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸ், அதுக்கப்புறம் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இப்போ பார்க்கலாம், பிகாஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். I failed because I didn't work hard. See, இந்த இடத்துல it seems like a simple sentence. ஆனால் I failed அப்படிங்கிறதே it makes complete sense. ஸோ இந்த இடத்துல இது வந்து உங்களுடைய மெயின் clause. ஓகே, பிகாஸ் I didn't work hard. ஏன்னா நான் சரியாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணலை. ஸோ அது வந்து உங்களுடைய சபார்டினேட்டிங் கிளாஸ். ஸோ இந்த இடத்துல பிகாஸுங்கிறது வந்து இட்ஸ் யோர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் ஏனென்றால் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட் இட் இஸ் நாட் யுவர் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ ஐ ஃபெயில்ட் பிகாஸ் ஐ டிடன்ட் ஒர்க் ஹார்ட். இதில் ஐ ஃபெயில்டுங்கிறது இட்ஸ் யுவர் மெயின் கிளாஸ், ஐ டிடன்ட் ஒர்க் ஹார்டுங்கிறது இட்ஸ் யுவர் சபார்டினேட் கிளாஸ், அண்ட் பிகாஸுங்கிறது வந்து இட்ஸ் யுவர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகே, ஸோ பாக்கி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். until, though, unless, provided that, in case. until. I was getting ready
until he came. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஐ வாஸ் கெட்டிங் ரெடி அன்டில் ஹீ கேம். அவர் வர வரைக்கும் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்டில் ஹியர் gives us a condition. ஓகே, ஐ வாஸ் கெட்டிங் ரெடி அன்டில் ஹீ கேம். ஐ வாஸ் கெட்டிங் ரெடி மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ். அன்டில் ஹீ கேம்ன்றது இட்ஸ் யுவர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்து இட்ஸ் அ கண்டிஷன் அண்ட் இட்ஸ் யுவர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அதே மாதிரி மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வில் கெட் பேக் ஆன் த நெக்ஸ்ட் செஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த கன்ஜங்ஷன்ஸோட டைப்ஸ், கோஆர்டினேட்டிங் அண்ட் சபார்டினேட்டிங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வில் கண்டினியூ வித் தி அதர் கன்ஜங்ஷன்ஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன். அது வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, அண்ட் இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் காண்டாக்ட் அஸ் எனி டைம். ஸோ until we get back, thank you for your time. It was a pleasure teaching you. Have a great learning and thank you.